Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா UI க்கு முக்கியமான ஒரு மூணு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சோ UI டிசைன் பண்ணும்போது நம்ம முக்கியமா இந்த மூணு விஷயத்துல நம்ம ஞாபகமா இருக்கணும். ஏனா இந்த விஷயத்துல நம்ம எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா இந்த UI டிசைன் ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடும். சோ இப்போ நம்ம இந்த மூணு விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கிறது என்னன்னா டிசைன் ஃபார் டென்சிட்டி. அதாவது நம்ம பிக்சலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிசைன் பண்ணக்கூடாது. ஸோ டென்சிட்டிக்கு நம்ம டிசைன் பண்ணணும். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து கிரிட் யூஸ் பண்ணணும். எப்படின்னா இப்போ 4PT கிரிட் யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா 8PT கிரிட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது மூணாவது விஷயம் என்னன்னா ஃபெமிலியரான டிசைனை மட்டும், அதாவது ஃபெமிலியரான விஷயத்தை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிசைன் ஃபார் டென்சிட்டின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் ஃபார் டென்சிட்டி, ஸோ நம்ம வந்து மொபைலில் நார்மலாக பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மொபைலுக்கும் ஒரு டென்சிட்டி, அதாவது வியூ போர்ட் கொடுத்துருக்காங்க, ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ டிபிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஒரு மொபைலுக்கு டிசைன் பண்ணும்போது ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து மொபைல் டிசைன் பண்ணும்போது 360x640க்கு நம்ம டிசைன் பண்ணாலே போதும். மற்ற எல்லா மொபைலுக்கும் நம்ம ஈஸியாக அந்த டிசைனை நம்மளால் கொண்டு போக முடியும். ஏன் அப்படி நம்ம வந்து அந்த மாதிரி கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து இந்த மொபைலோடைய வந்து ரேஷியோ சைஸ் வந்து 9:16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இப்போ நான் கால்குலேட்டர் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன்னா 640 divided by 360 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து 1.777 வருது. அதையே நான் என்ன பண்ணுறேன்னா 16 divided by 9 அப்படின்னு கொடுத்துட்டு பண்ணுறேன், அதே தான் வருது. ஸோ இது வந்து இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, இந்த ரேஷியோ தான் இந்த 360 into 640. ஸோ இப்போ இந்த 360 into 640க்கு நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா மற்ற எல்லா விஷயத்துக்கும் எப்படி இது ஆப்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 360 into 640யை இன்ட்டு பண்ணுறோம். அதாவது 360 into கால்சி எடுக்கிற மறுபடியும் இந்த 360 into 2 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 720 வந்துடுச்சு. ஓகேவா, இங்கே 720 இருக்குது. ஸோ அதே மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் 640 into 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா 1280 ஆயிடுச்சு. ஸோ இந்த 1280 இப்போது இந்த சைஸ்க்கு நம்ம வந்து இந்த சைஸில் நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைனை நம்ம இந்த சைஸில் கொண்டு போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ டெவலப்பரில் அதாவது அவங்க கோடிங் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இந்த சைஸில் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இந்த சைஸில் கொண்டு போகும்போது சேமாக ஆப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி தான் என்ன ஆகும்னா ஒரு சைஸும் அது போகும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சைஸ்க்கு போகும்போது ×3 ×4 அப்படின்னு போகும்போது, ஸோ இப்போ நார்மலாக நம்ம பண்ண டிசைன் அது என்ன பண்ணோம்னா ஸ்க்ரீன் சைஸ் இந்த சைஸ்லேயே தான் இருக்கும் நம்ம டிசைன் பண்ணது. பட் அந்த ஸ்க்ரீன் அது வந்து அந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, டெவலப்பர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த டெவலப்மெண்ட் பண்ணும்போது அதுவாகவே நார்மலாகவே அது வந்து எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த சைஸில் இது செட் ஆகிடுச்சு, இந்த சைஸில் இது செட் ஆகிடுச்சு, இந்த சைஸில் இது செட் ஆகிடுச்சு. நார்மலாக இந்த இதுக்கு மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பட் நம்ம யூஸ் பண்ண போகிற எந்த மொபைலாக இருந்தாலும் சரி அதுக்காக அது ஈஸியாகவே ஆப்டாக ஆரம்பிச்சிடுது. ஓகேவா, ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டிசைன் பண்ணும்போது 4PT இல்லைனா 8PT இன்க்ரிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல எனக்கு மார்ஜின் கொடுக்கணும், 16 மார்ஜின் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி 16ஓட வச்சுருக்கேன். ஸோ இந்த மார்ஜினை அழகாக நான் எடுத்து இங்கே வச்சிடறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் எனக்கு வந்து 16 மார்ஜின் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல 16 மார்ஜின் கொடுக்கணும். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல 2 பாக்ஸ் யூஸ் பண்ணணும், 80/80ல் 2 பாக்ஸ் யூஸ் பண்ணணும்னா 2 பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்க்ரிமெண்ட்டில் யூஸ் பண்ணும்போது 4PT இல்லை 8PTயில் இன்க்ரிமெண்ட்டில் நம்மளுடைய அலைன்மெண்ட்டு, நம்மளுடைய காம்போனண்ட்டு எலிமெண்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஸ்பேசிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி 8PT இல்லைனா 4PTயோடைய இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து நம்மளோட டிசைனை ரொம்ப ஈஸியாக அழகாக மாற்றிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபெமிலியாரிட்டி. இப்போ வந்து நம்ம நார்மலாகவே பட்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த பட்டன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி
இந்த மாதிரியோ இல்லை இந்த ஓவல் ஷேப்லையோ இல்லை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க இல்லை ஓவல் ஷேப்பில் மறுபடியும் இதே மாதிரி நம்ம வச்சுட்டு வந்தோம்னா ஸோ இந்த ஃபெமிலியாரிட்டி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபெமிலியாரிட்டி இல்லாமல் போகும். ஸோ இன்கேஸ் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை வேறு யாருனா யூஸ் பண்ணாங்கன்னா இதில் இந்த பட்டன்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் நம்ம ஃபெமிலியாரிட்டியாக அதாவது இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் நம்ம வந்து நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன்லையும் வெப்லையும் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பட்டன்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா அப்ளிகேஷன்லையும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டிசைனை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க ஒரு பேஜோ வெப் பேஜோ இல்லை மொபைல் அப்ளிகேஷனோ பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது இது மினிமல் இல்லாமல் இருக்குது இல்லையா? இந்த யாஹூட வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மினிமலாகவே இல்லை, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம போகணுன்னே நம்மளுக்கு தெரியல. பட் இப்போ கூகுளோட சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக கொடுத்துருக்காங்க. இதில் எதுவுமே இல்லை, நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால தான் கூகுள் வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.